Hi viewers, welcome to my channel Chem University. லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் என்ன, அப்புறம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இருக்கிற 7 இம்பார்ட்டன்ட் லாஸ் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் உங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துருந்தீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். பொதுவாகவே புதுசாக ஒரு தியரியை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து நிறையா பாஸ்டுலேட்ஸ் இருக்கும், நிறையா லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நிறையாவே ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. அதனால தான் புதுசாக குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு தியரியை வந்து சயின்டிஸ்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வச்சு நிறையா பாஸ்டுலேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் நிறையா ஃபெயிலியர்ஸும் இருந்துச்சு. அதில் 3 முக்கியமான ஃபெயிலியர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா, ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து லைட், அதை மீன் பண்ணி தான் ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் அப்படிங்கிறது நத்திங் பட் மூவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதான் இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ரெண்டை வச்சு தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணாங்க. when light with frequency falls on the metal surface, the electrons of the metal will absorb the light and they can escape from the metal surface. இதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஒன்றுமே இல்லை, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் ஒரு லைட் வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் விழுது. அந்த மெட்டல் சர்ஃபேஸில் விழுந்ததுனால அந்த மெட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணிவிட்டு உடனே வந்து என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான் வந்து மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எஜெக்ட் ஆகுது. இதுதான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது எதனால் மெட்டலில் வந்து வருது அப்படின்னா, பொதுவாகவே கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ்னு 2 இது இருக்கும். அதில் வந்து மெட்டல்ஸ் எப்போவுமே வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் தான் இருக்கும். எலக்ட்ரோ பாசிட்டிவ் அப்படின்னா என்னென்னா, ஈஸியாக வந்து எலக்ட்ரானை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதாவது அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து மெட்டல்ஸுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே நம்ம வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மெட்டல்ஸ் வந்து ஏன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் அப்படின்னா, பொதுவாகவே கெமிஸ்ட்ரியில் ஒரு ஆட்டமோ ஒரு மாலிகுலோ எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மாலிகுலோ அந்த ஆட்டமும் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷனுக்கு தான் போகிறதுக்கு தான் நம்ம எலக்ட்ரான்ஸை கொடுக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து வாங்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் கொண்டு வரதுக்காக தான் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். இதில் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா அதோட சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை கொடுத்துருச்சு அப்படின்னா, அதை வந்து நோபல் கேஸஸ் அந்த மாதிரி ஆர்கான், நியான், ஹீலியம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும். அதனால தான் மெட்டல்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து மெட்டல்ஸில் வந்து நடக்குது. எப்படின்னா, ஒரு லைட் வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸில் வருது. அந்த மெட்டல்ஸில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அயனைஸ் ஆகுது. அயனைஸ் ஆகி அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது. இதுதான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, ஃபோட்டோ எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, அந்த எமிட் ஆகிற எலக்ட்ரான் தான் ஃபோட்டோ எலக்ட்ரான். அப்புறம் அந்த இன்சிடென்ட் லைட் பீம் அதோட எனர்ஜி தான் ஃபோட்டோ எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரொபோஷ்னலாகவும் அதோட வேவ் லென்த்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாகவும் E=hc/λ அப்படின்னு ஃபார்முலாவில் சொல்கிறோம். இதில் வந்து ஹச் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ வந்து 6.626 × 10⁻⁻34 ஜூல்ஸ் செகண்ட்ஸ். சிங்கிறது வெலாசிட்டி, லாம்டா அப்படிங்கிறது வந்து அதோட வேவ் லென்த். இதில் வந்து ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா c/λ. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து E=h × f. ஹச்சுங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. இந்த ஈக்குவேஷனை தான் பிளாங்க் ஐன்ஸ்டீன் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை நம்ம சிம்பிளாக ஒரு பிக்சரில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ரேடியேஷன் அது வந்து ஒரு லைட்டு. அந்த லைட் வந்து 700 நானோமீட்டரில் 1.77 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் வந்து பொட்டாசியம் மெட்டல் சர்ஃபேஸில் வந்து விழுது. அதில் பார்த்தீங்கன்னா நோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது என்னென்னா
இது எதனால் நோ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ரெண்டாவது லைட் எனர்ஜியை பாருங்கள், க்ரீன் கலர், 550 நானோமீட்டர், 2.25 எலக்ட்ரான் வோல்ட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெளியே போகிற ஒரு மைனஸ் சிம்பிள் வந்து எலக்ட்ரான், அந்த இன்சிடென்ட் லைட் வந்து மெட்டல் மேலே விழுது, அந்த எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகுது. அந்த வி மேக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மூவிங் எலக்ட்ரானோட வெலாசிட்டி, அது வந்து 2.96 × 10⁵ மீட்டர் பெர் செகண்ட். அந்த ஸ்பீடில் வந்து எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. அப்புறம் ஒரு ப்ளூ கலர் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா 400 நானோமீட்டரில் 3.1 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியில் அந்த பொட்டாசியம் மெட்டலில் வந்து விழுது. அதுலேயே ஒரு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. அதோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 6.22 × 10⁵ மீட்டர் பெர் செகண்ட். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த நேனோமீட்டரையும் அந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டியும் பாருங்கள். 550 நானோமீட்டர் இன்சிடென்ட் லைட் வந்து மெட்டல் சர்ஃபேஸில் விழுந்தால் வெலாசிட்டி வந்து 2.96. ஸோ வேவ்லென்த் வந்து அதிகமாக அந்த மூவிங் எலக்ட்ரானோட வெலாசிட்டி வந்து குறையுது. அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த 550 நானோமீட்டர், கீழே இருக்கிற 2.25 எலக்ட்ரான் வோல்ட், அது வந்து எனர்ஜி. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேவ்லென்த் கூடிச்சு அப்படின்னா எனர்ஜி வந்து குறையுது. இதில் அந்த ப்ளூ கலர் லைட்டை பாருங்கள், 400 நானோமீட்டர், 3.1 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 550 நானோமீட்டராக இருக்கும்போது எலக்ட்ரான் வோல்ட் வந்து 2.25, 400 நானோமீட்டராக இருக்கும்போது 3.1 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ த கான்செப்ட் இஸ், வேவ்லென்த் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். வேவ்லென்த் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு மூவிங் எலக்ட்ரானோட வெலாசிட்டி வந்து ஸ்பீடாக இருக்கும். இதுதான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதில் வேவ்லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ்லென்த் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் 2 consecutive waves. லாம்டா இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை லென்த். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா நேனோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். நம்ம சாதாரணமாக லென்த்துக்கு யூஸ் பண்ணுற எல்லா யூனிட்டுமே இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்துருக்க பிக்சரில் பார்த்தீங்கன்னா 2 வேவ்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 2 வேவ்ஸ்லையும் ஏதாவது ஒரு பாயிண்ட், அது அந்த வேவில் எங்கேனாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வேவில் என்ன பாயிண்ட்டு எந்த இடத்துல கொடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு செகண்ட் வேவ்லையும் அந்த பாயிண்ட். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ், முதல் வேவில் ஒரு பாயிண்ட்டு, செகண்ட் வேவில் ஒரு பாயிண்ட்டு, அந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் தட் பாஸ் எ ஃபிக்ஸட் பாயிண்ட் within a unit time is called frequency. F is equal to C divided by lambda. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னென்னா, ஒரு பாயிண்டில் ஒரு செகண்டில் எவ்வளோ வேவ்ஸ் வந்து விழுது, எவ்வளோ வேவ்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுது, அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேவ்லென்த் வந்து கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து F is equal to C divided by lambda. லாம்டாங்கிறது வேவ்லென்த். வேவ்லென்த் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்கும். பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வேவ்லென்த் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு கீழே லோ ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா லாங் வேவ்லென்த் இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு வேவ்லென்த் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத 3 விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் அயனைசேஷன் டைம். The photoelectrons need some time to eject from the metal surface. The time of incident light falls on the metal is directly proportional to the energy of photoelectrons. அதாவது ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் ஒரு லைட் வந்து விழுது. அந்த லைட் விழுற டைம், அதாவது லைட்டு விழுந்ததுலேருந்து ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ எவ்வளோ நேரம் இருக்கலாம், அந்த டைம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அதோட ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து தப்பாக இருக்குது. I is equal to E divided by AT, அதாவது E is equal to
I into A into T. இதில் Eங்கிறது எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், ஐங்கிறது இன்டென்சிட்டி, ஏங்கிறது ஏரியா, டீங்கிறது டைம். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்மெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா E டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். எந்த அளவுக்கு அந்த இன்சிடென்ட் லைட்டோட டைம் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, there is never a time delay for the ejection of electrons by the incident beam of light. The ejection of electrons from the metal surface is an instantaneous process. அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இன்சிடென்ட் லைட் வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸில் விழுந்த உடனே எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிற ப்ராசஸ் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ், அதாவது அதுக்கு வந்து உடனே ரொம்ப வேகமாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். The required time for the electron to escape from the metal surface is 10 to the power 9 seconds. அதாவது ஒரு செகண்ட்ஸுக்கு உள்ளே அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஃபெயிலியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, த மினிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட் that need to eject the electrons from the metal surface. அதாவது ஒரு குறிப்பிட்ட கம்மியான ஃப்ரீக்வன்சி, அது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னா அந்த எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வந்து தேவைப்படுதோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் தேவைப்பட்டுச்சு, அதை நம்ம போன ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கம்மியான ஃப்ரீக்வன்சி இருந்தால் கூட அந்த எலக்ட்ரானை வந்து நம்ம மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எஜெக்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரீக்வன்சி தான் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, V0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் நாட் கிளியர்லி எக்ஸ்பிளைன் பை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. The incident light falls with below the threshold frequency can't eject any electrons from the metal surface. அதாவது அந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சியோட கம்மியான ஃப்ரீக்வன்சியில் வர்ற எந்த ஒரு ரேடியேஷனும் எலக்ட்ரானை வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எஜெக்ட் பண்ண முடியாது. இந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சிங்கிற கான்செப்டை வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் சுத்தமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலை. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஃபார் இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஸ்டேட்மெண்ட் படி என்ன அப்படின்னா, த எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். அதாவது I is directly proportional to E. ஒரு லைட் பீம் வந்து மெட்டல் சர்ஃபேஸில் விழுது, அதுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருக்கும். இன்டென்சிட்டியும் ஃப்ரீக்வன்சியும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்டென்சிட்டிங்கிறது அந்த லைட்டோட பிரைட்னஸ் அல்லது டிம் அதை பொறுத்து அமைகிறது. ஃப்ரீக்வன்சிங்கிறது 1 பாயிண்டில் 1 செகண்ட்ஸில் எவ்வளோ வேவ்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகுதோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு E அப்படிங்கிறது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட ஸ்டேட்மெண்ட். இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இஸ் இண்டிபெண்ட் டு தி இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் பீம். இட் இஸ் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் பீம். த லைட் ஆஃப் எ சர்டன் ஃப்ரீக்வன்சி கேன் எஜெக்ட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் எ மெட்டல். இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஹவு டிம் த லைட் இஸ். அதாவது அந்த லைட் வந்து எவ்வளோ பிரைட்டாகவும் இருக்கலாம், எவ்வளோ டிம்மாகவும் இருக்கலாம், அது வந்து அந்த மூவிங் எலக்ட்ரானோட எனர்ஜியை பொறுத்து அமையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரீக்வன்சி, அந்த இன்டென்சிட்டிக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லைட்டோட ஃப்ரீக்வன்சி தான் அந்த மூவிங் எலக்ட்ரானோட எனர்ஜியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா, although the intensities are different, the stopping potential is constant. Intensity is only proportional to the area of the metal surface. The higher the intensity, the area of excitation of electrons is high. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா I1, I2 அண்ட் I3ன்னு 3 இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா I1ங்கிறது வந்து லோ இன்டென்சிட்டி அண்ட் I3ங்கிறது ஹை இன்டென்சிட்டி. என்ன தான் வந்து இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்தாலும் அதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் V அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து வோல்டேஜ். அதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து ஒரே இடத்துல தான் மீட் ஆகுது. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா,
என்ன தான் வந்து இன்டென்சிட்டி வந்து வேறு வேறையாக இருந்தாலும் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணி இந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒவ்வொரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து இருக்கும். அதாவது லோயர் ஃப்ரீக்வன்சிக்கு லோயர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு ஹையர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஃபெயிலியர்ஸாக வருது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்களையுமே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து எனர்ஜி வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து தப்பு அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு இதை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டியை பொறுத்து தான் மூவிங் எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸில் இருக்கிற ஃபெயிலியர்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி ரீசெண்டாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு டிவைஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி வந்து நிறைய இடத்துல வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டியூப்ஸ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டோட இன்டென்சிட்டியை எலக்ட்ரிக் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு டிவைஸ். இது வந்து செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதோட பேசிக் பிரின்சிபலும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான். மூணாவது பார்த்தீங்கன்னா சின்டிலேட்டர்ஸ்ங்கிறது என்னென்னா ஒரு எனர்ஜி ரேடியேஷனை ஃபோட்டான்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு டிவைஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் மெயின் பிரின்சிபலாக இருக்குது. இதெல்லாம் போக இந்த சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்லேயும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட பேசிக் பிரின்சிபல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, அப்புறம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத 3 முக்கியமான ஃபெயிலியர்ஸ் பற்றி ரொம்பவே தெளிவாக பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட டவுட் எல்லாத்தையுமே கமெண்டில் கொடுங்க. கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை அடுத்த வீடியோவில் கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye bye. Thank you. Be safe and be healthy.